ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள். நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஓம இலை தாங்க எடுத்திருக்கேன். அதை நான் மிக்ஸி ஜாரில் நல்லா 2-3 கிள்ளி போட போகிறேன். சூப்பரான ஹேர் டை இது, இயற்கையான ஹேர் டை தாங்க இது. நான் அடுத்தது என்ன போட போகிறேன்னா கருவேப்பிலை தாங்க போட போகிறேன். தேவையான அளவுக்கு நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கலாம். சூப்பரான இயற்கையான ஒரு ஹேர் டை தாங்க. அதில் 2 பொருள் நான் சேர்த்துருக்கேன். அடுத்தது என்ன போட போகிறேன்னா நெல்லிக்காய் தாங்க நான் போட போகிறேன். நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய் அப்படியே நான் எல்லாத்தையும் நறுக்கி அதில் நான் போட போகிறேங்க. சூப்பரான அருமையான இயற்கையான ஒரு ஹேர் டை தாங்க இது. வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் அடுத்தது என்ன போட போகிறேன்னா ஒரு நெல்லிக்காய் போட்டு ஃபுல்லாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம நெல்லிக்காய் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம நெல்லிக்காய் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் 3 பொருள் தாங்க போட போகிறேன். அடுத்தது என்ன போட போகிறேன்னா கிராம்பு தாங்க நான் போட போகிறேன். அவ்வளோ சூப்பரான ஒரு இயற்கையான ஒரு ஹேர் டை தாங்க இது. நான் எடுத்திருக்கேன்னா கிராம்பு எடுத்திருக்கேங்க. அதில் ஒரு 6-7 தேவையான அளவுக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம். அதோட இன்னும் ஒரு பொருள் நம்ம போட்டுக்கலாம். அது என்னென்னா டீத்தூள் தாங்க நான் போட போகிறேன். 1 ஸ்பூன் டீத்தூள் போட்டுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் டீத்தூள் போட்டு அதை நம்ம தண்ணி ஊற்றாமல் சக்கையாக தூளாக நம்ம அரைச்சிட்டு 1-2 நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். நைஸாக இருக்கக்கூடாது, தூளாக இருக்கணும். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இதை வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இது நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். நான் அடுத்தது என்ன எடுத்திருக்கேன்னா 1 கிளாஸ் தண்ணி தாங்க எடுத்திருக்கேன். பெரிய கிளாஸாக இருந்தால் 1 டம்ளர் ஊற்றிக்கங்க, சின்ன கிளாஸாக இருந்தால் 2 டம்ளர் ஊற்றிக்கங்க. அதுக்கப்புறம் நான் அதை என்ன எடுத்து போட போகிறேன்னா அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம அதை போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு இரும்பு கடாயில் தாங்க நம்ம பண்ணணும். வேறு எதுலேயும் பண்ணாதீங்க. இரும்பு கடாயில் பண்ணது அவ்வளோ நல்லது. இங்கே பாருங்கள், நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம அடுத்தது அடுப்பு பற்ற வச்சு நம்ம அதில் நல்லா கொதிக்க விட்டுறணும். எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்றோமோ அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுறணும். அதை விட இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பொருள் தாங்க நான் போட போகிறேன். வாங்க பார்க்கலாம். வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அதில் உள்ள சாரெல்லாம் அப்படியே இழுத்து கொண்டு வந்துடுங்க. அந்த அளவுக்கு நம்ம நல்லா பக்குவமாக பண்ணணும். இதை நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம அடுப்பில் எடுத்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். அடுப்பை பற்ற வைக்கலாம். நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்ம கொதிக்க தான் நல்லா நமக்கு ஒரு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். இதோட ஒரு முக்கியமான பொருள் தாங்க நான் அது போட போகிறேன். அது என்னென்னா நல்லா கொதிக்கட்டும். செம்மையாக இருக்குங்க. அருமையான ஒரு இயற்கையான ஒரு ஹேர் டை தாங்க இது. இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் அதில் இன்னொரு பொருள் நான் போடணும். சூப்பரான ஹேர் டை தாங்க இது. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நாங்கள் எப்படி வீடியோ போட்டுருக்கிறத அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இதை நல்லா நல்ல ஒரு கொதி வந்தோடனே இதோட இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பொருள் நம்ம அதில் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. முக்கியமான பொருள் என்னென்னா கருஞ்சீரக பொடி தாங்க நான் போட்டிருக்கேன். கருஞ்சீரக பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. கலரை எப்படி கொண்டு வருதுன்னு மட்டும் பாருங்கள். கொதிச்சதுக்கப்புறம் கலரே மாற்றி கொடுத்துரும். இங்கே பாருங்கள், எப்படி கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கொதிக்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற்றின 1 டம்ளர் தண்ணி நல்லா வற்றி போய் 1/4 கிளாஸ் வர அளவுக்கு நல்லா வற்றிடும். அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். செம்மையான ரிசல்ட் கிடைக்கும். இந்த தலையில் இந்த சாறே அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப சத்துள்ள சாறு இது. அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில்
நம்ம அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன். அதை அப்படியே எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கலரே மாற்றி கொடுத்துருச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு நமக்கு வந்து ரிசல்ட்டு சூப்பராக கிடச்சிருக்கு. நல்ல கரும்பச்சல் இருக்குது, கருன்னு இருக்குது. இதை ஒரு பவுலில் நம்ம அப்படியே வடிகட்டிக்கலாம். எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணுமோ எந்த அளவு வந்திருக்கு பாருங்கள். 1/4 கிளாஸ் கூட வரல அது. அந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு அதோட சாரெலாம் நல்லா இழுத்து கொண்டு வந்துருச்சு. அந்த அளவுக்கு நம்ம வந்து பக்குவமாக கரெக்டாக செய்யணும். அது அப்படியே இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. நல்லா பிளாக் ஆகிடுச்சு பாருங்களேன். கலரே மாற்றி கொடுத்துருச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். அது கொஞ்சமாக ஆறட்டும். ரொம்ப சூடாக இருக்குது. அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் கலரே எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கருன்னு இருக்குது பாருங்கள். கலரே நமக்கு எப்படி கொண்டு வந்துருச்சு பாருங்களேன். அந்த அளவுக்கு நமக்கு வந்து ரிசல்ட் சூப்பராக கிடச்சிருக்கு. இது ஓரமாக வச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெதுன்னு ஆறிடுச்சு. கொஞ்சமாவது ஆறியிருக்கு. அது அப்படியே ஓரமாக வச்சாச்சு. அதை நான் எடுத்திருக்கேன். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். சில்வர் பவுல் தான் எடுத்திருக்கேன் நான். அந்த பவுலில் நான் எடுத்தது நான் என்ன போட போகிறேன்னா கரிசனாங்கண்ணி பொடி தாங்க நான் எடுக்க போகிறேன். 2 ஸ்பூன் கரிசனாங்கண்ணி பொடி. அதே அளவுக்கு அவுரி பொடி தாங்க நான் எடுக்க போகிறேன். ரெண்டுமே சரிசமமாக எடுத்துக்கணும். நமக்கு முடிக்கு ஏற்றாப்புல நம்ம பவுட்ரு எடுத்துக்கலாம். நல்ல ஒரிஜினல் பவுடராக எடுத்துக்குங்க. சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை, இயற்கையான ஒரு ஹேர் டை தாங்க அது. ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கஷாயத்தை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிக்கலாம். நம்ம வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இது எனக்கு தாங்க, நான் என் முடிக்கு தாங்க நான் இதை கலந்து வைக்கிறேன். ஏன்னா எனக்கு முடி கம்மியாக இருக்கிறதுனால நான் எனக்கு தகுந்தாப்பில் நான் அதை எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் நான் எல்லா சாயத்தையும் ஊற்றி அது ஓரமாக வச்சாச்சு. இங்கே பாருங்கள் நான் என் தலையில் தாங்க நான் போட போகிறேன். பாருங்கள் என் தலையில் தான் நான் போட போகிறேன். சூப்பரான இயற்கையான ஒரு ஹேர் டை தாங்க இது. குளிர்ச்சியான ஹேர் டை தாங்க. எந்த அளவுக்கு நம்ம கருவேப்பிலை எல்லாமே கரெக்டாக சேர்த்துருக்கோமோ அந்த அளவுக்கு முடிக்கு ஏற்றாப்புல நான் எடுத்திருக்கேன். அதெல்லாம் நல்லா திக்காக போட்டு நல்லா காய விட்டுட்டு நல்லா 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா காய விட்டுடுங்க. காஞ்சதுக்கப்புறம் நல்லா காய தான் நமக்கு ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். நல்லா திக்காக போடுங்க. திக்காக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு சூப்பராக கிடைக்கும், அருமையாக கிடைக்கும். உங்களுக்கு அவுரி பொடி போட்டிருக்கிறதுனால எனக்கு அலர்ஜியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் லெமன் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா நெல்லிக்காய் பொடி போட்டுக்கலாம். இல்லைன்னா நெல்லிக்காய் கூட போட்டுக்கலாம். நான் நெல்லிக்காய் தான் போட்டிருக்கேன். இல்லைன்னா லைட்டாக உப்பு போட்டுக்குங்க. எனக்கு அலர்ஜி ஆகுது அப்படின்னா நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கோங்க. உப்பு போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த அலர்ஜி வராது. நல்லா தலையில் திக்னஸாக போட்டு நல்லா 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா காய விட்டால் தான் நமக்கு ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். எனக்கு பாருங்கள் நல்லா போட்டாச்சு. எனக்கு என்னென்னா 2-3 அங்கங்கே வெள்ளை முடி இருக்கும். அதனால் நான் திக்காக போட்டிருக்கேன். இயற்கையான ஹேர் டை தாங்க இது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே, செடியில் இருக்கிற பொருளையே வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். செம்மையாக நான் குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என் முடி எப்படி இருக்குது பாருங்களேன். செம்மையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் எப்படி வீடியோ போட்டுட்டு இருந்தால் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். செம்மையாக இருக்குது பாருங்கள். என் முடி கலரே மாறிடுச்சு பாருங்கள். நல்ல பிளாக் கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன் செம்மையாக. அந்த அளவுக்கு நம்ம காய விட்டால் தான் அந்த அளவுக்கு ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். செம்மையாக இது வாரத்தில் 2 முறை போடுங்க. வெள்ளை முடி நிறையா இருக்கிறவங்க ஒரு மாதத்துக்கு 3 முறை போடுங்க. ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிட்டுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.